கிளர்ச்சியாளர்கள் கையில் தேசம். என்னவாகும் கிறிஸ்தவ சமூகம்? சிரியாவின் மத்திய பகுதியில் உள்ள அல் சுகைலாபியா கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த நகரில் ஒரு சிறிய தகராறு இன்று மத வன்முறையாக உருவெடுத்துள்ளது. அருகில் உள்ள நகரின் கலாஅத் அல் மாடிக் பகுதியில் இருந்து வந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் நள்ளிரவில் புகுந்து திட்டமிட்டே கிறிஸ்தவர்களின் வீடுகளையும் கடைகளையும் குறிவைத்து தாக்கியுள்ளனர். வாகனங்கள் எரிக்கப்பட்டன. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட லியான் துபிர் வேதனையுடன் கூறுகையில், நாங்கள் பயம் மற்றும் பீதி நிறைந்த ஒரு சூழலை கடந்தோம். எனது துணிக்கடை குண்டுகளால் துளைக்கப்பட்டு சிதைந்து கிடக்கிறது. பல மணி நேர கணக்கில் நீடித்த அந்த தாக்குதலின் போது எனது குழந்தைகள் அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர் என்கிறார். இந்த சம்பவம் 2024 ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாப் அமைப்பின் அகமது அல்-ஷாரா தலைமையில் அமைந்துள்ள புதிய ஆட்சியின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிறது. 2024 முதல் சிரியாவில் சிறுபான்மை சமூகங்கள் மீது தொடர்ந்து வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன. கிறிஸ்தவர்கள் மற்ற சமூகங்களைப் போல ஆயுதம் ஏந்தி நிற்காததால் அவர்கள் எளிதில் வன்முறைக்கு இலக்காகிறார்கள் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சிரியா மற்றும் அரபு நிபுணரான எருசலேம் ஹிப்ரு பல்கலைக்கழக பேராசிரியர் மோஷே மாவோஸ் ஆட்சிக்கு எதிராகவும் அதே சமயம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் செயல்படும் தீவிர மத சக்திகளால் தான் பிரச்சனை எழுகிறது. அவர்கள் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கிடையே உள்ள உறவுகளை சிதைக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்கிறார்கள் என்று தெரிவித்தார். வேதத்தில் சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்ற வசனத்திற்கேற்ப தேவன் சிரியாவில் வாழும் நம் சகோதர சகோதரிகளுக்கு அடைக்கலமாயிருப்பாராக. அவர்கள் இழந்தவை மீண்டும் கிடைக்கவும் அந்த தேசத்தில் இறைவனின் அமைதி நிலவவும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, சிரியாவில் வன்முறைக்கும் அநீதிக்கும் நடுவில் தவிக்கும் உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். வாழ்வாதாரத்தை இழந்து அச்சத்தில் உறைந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே கேடயமாக இருப்பீராக. தேசத்தில் உமது தெய்வீக சமாதானம் கட்டவிழ்க்கப்படட்டும். ஆமீன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமீன்.